நான் விழுந்து போனதை நினைத்து சத்துரு சந்தோஷப்படுகிறானே, என்ன செய்வது என்று அங்கலாய்க்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது மீகா 7:8. என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். மிகவும் பலவானான சிம்சோன் விழுந்து போனதை நினைத்து சத்துருக்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் சிம்சோனோ தன் தவறுக்காக மனஸ்தாபப்பட்டு, தேவனே, இந்த ஒரு விசை என்னை நினைவு கூரும் என்று ஜெபித்தார். தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு சத்துருக்களின் சந்தோஷத்தை துக்கமாய் மாற்றி தானே தெய்வம் என்று உலகிற்கு நிரூபித்தார். ஆமாங்க, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்து கொள்ளுவான் என்று வேதம் சொல்லுகிறது. விழுந்த இடத்துல அப்படியே கிடக்காம தேவனை நோக்கி மனஸ்தாபப்படும் போது தேவன் திரும்பவுமாய் நம்மை எழுப்பி சத்துருக்கள் முன்பாக உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பாருங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர், என் தவறுக்காக மனஸ்தாபப்படுகிறேன், திரும்பவுமாய் என்னை எழுப்பி சத்ருவின் முன் உயர்த்துவீராக. இயேசு மூலம் பிதாவே, ஆமென்.